ரேக் வந்து எம்எஸ் மைண்ட் ஸ்டீலு. இந்த பக்கம் வந்து உட்கார் போகிற காமிச்சுக்கணும். அது உட்காரு சும்மா உட்கார். இதெல்லாம் பீஸோ. ஒரு பீஸோ வந்து 12 வோல்ட்டு 100 மில்லி ஆம்ஸ் வரும் ஒரு பீஸோ. அப்போ எல்லா பீஸோவும் சேர்த்தாலும் 800 மில்லி ஆம்ஸ் தான் வரும். 0.8 ஆம்ஸ் தான் வரும். ஸோ இந்த பீஸோலாம் வச்சு பேட்டரி சார்ஜ் பண்ணி ரொம்ப டைம் இருக்கும். ஆக்சுவலாக வந்து எல்லாம் சேர்த்து 5 ஹவர்ஸ் இருந்தால் தான் சார்ஜ் ஆகும். 5 ஹவர் சார்ஜ் ஆனால் பேட்டரி ஃபுல் ஆகும். ஃபுல் ஆனால் இப்போ பல்பு 1 ஹவர் தட்டும். 1 மணி நேரம் பேக்கப். இன்வெர்டர் வந்து 40 வாட்ஸ். அது டியூப்லைட் வந்து 40 வாட்ஸ் டியூப்லைட்டு. பேட்டரி 7 ஆம்பியர் பேட்டரி. 12 வோல்ட்டு 7 ஆம்பியர் பேட்டரி. சேர்ஸ் வந்து டைமென்ஷன் 4 ஃபீட்டு 18 இன்ச்சு லென்த்து. ஸ்கொயர் சைஸ் 1.5 into 1.5 ஆல்மோஸ்ட் ஸ்கொயர் சைஸ். மைல்டு ஸ்டீல். எல்லாமே மைல்டு ஸ்டீல் தான். ஈரல் மட்டும் தான் கேஷ் டைப். எல்லாமே மைல்டு ஸ்டீல் தான். இதான் வந்து சேர் பவர்டு ஜென்ரேஷன் சிஸ்டம் ஃபார் கார்டன். அப்போ இந்த இதுக்கு வந்து கார்டன் ஏதாவது லைட் இருந்துச்சுன்னா லைட் யூஸ் பண்ணிக்கலாம். அதான் மெயின் கான்செப்ட் தான். அது லூஸ் ஆகலாம். உனக்கு லூஸ் இருந்தால் ஃப்ரீனஸ் இருக்கும். ஆட் ஆகாது. ஃப்ரீயாக தான் பிரச்சனை. பரவாயில்ல இருந்தால் சரி.